கிறிஸ்துவால் கர்த்தரை நாம மையப்படுவதாக இந்த புதிய வீடியோவையும் உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த புதிய வீடியோலையும் கர்த்தருடைய நாமம் மகிமையடைய இந்த நாளில் நல்ல வேத வசனங்களை நம்ம தியானிக்கப் போகிறோம். இந்த நாளுக்கு உண்டான தியானிக்க வேண்டிய வசனம் என்னவென்றால், ஏசாயா எழுதின புஸ்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கட்டும். இந்த நாளில் கிறிஸ்துவ ஜனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானோட ஆவி நம்ம மேல் ஊற்றப்பட வேண்டும் என்று எத்தனையோ பேர் நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவரோடு நம்ம கேட்கிறோம். அந்த ஆவி எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தோம். உன்னதத்திலிருந்து, உன்னதமான சீவனத்தில், உன்னதமான இடத்துலேருந்து நமக்கு ஒரு காரியம் வருது என்றால் அது எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும். அப்போது நம்மளோட வாழ்க்கை, நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய சிந்தனையும் பரிசுத்தமாக இருந்தால் அந்த உன்னதத்திலிருந்து நம்ம அந்த ஆவி ஊற்றப்பட கர்த்தர் எல்லா காரியங்களும் நமக்கு செய்வார். உன்னதத்தில் நம்ம அந்த ஆவி ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறுது என்று பார்த்தால், அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கக்கூடிய காரியங்களோ, உங்கள் வாழ்க்கையோ, முழு வாழ்க்கையோ ஒரு வேளை வனாந்திரமாக இருக்குது. நான் எந்த ஒரு காரியத்தையும் என்னால் செய்யவே முடியல, நான் எது எடுத்தாலும் தோல்வியாக இருக்குது என்று நீங்கள் என்னலாம். ஆனால் உன்னதத்திலிருந்து அந்த கர்த்தருடைய பிரசன்னமும் அந்த ஆவியும் நமக்குள்ளாக இருந்தால் நம்ம வாழ்க்கையை வனாந்திரமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி என்று பார்த்தால் கனி தருகிற ஒரு வாழ்க்கையாக நம்ம மாறும். நம்ம எந்த காரியம் செய்தாலும் மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாகவும் நம்மிடத்திலிருந்து நல்ல கனிகளை மற்றவர்களுக்கு கொடுக்க அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் இருக்கும் பொழுது செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று நம்ம அடுத்தது பார்க்கிறோம். இந்த நாளில் செழிப்பான வயல்வெளியாக தான் இருக்குது. ஆனால் நிறைய நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து விட்டால் அந்த ஒரு ஆசீர்வாதத்தோடய நம்ம போதும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எப்போதும் ஆசீர்வதித்து உன்னதமான இடத்துல வைத்து அவர் அழகு பார்க்குற தேவனாக தான் நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் செழிப்பான வயல்வெளியோடே நான் இருந்தால் போதும், இதுக்கப்புறம் நம்ம இது வேண்டாம். இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் செய்கிற தவறுகள் என்னவென்றால், கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து விட்டால் அந்த ஆசீர்வாதத்தோடே போதும் என்று அதற்கப்புறம் நம்ம தேவனுடைய சமூகத்தை நம்ம சரியாக நம்ம பின்பற்றி கொள்ளாமல் இருக்கிற நிறைய காரியங்கள், நிறைய செய்திகளை நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த நாளில் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலேயே விழுந்து கிடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய வாழ்க்கை என்னவாய் மாற்றுகிறார் என்றால் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். காட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்க்குற எல்லா இடமும் பச்சை பசுன்னு எல்லாம் பெருசாக எல்லாவற்றிலும் எல்லாமுமா நமக்கு இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்குற இடம் எல்லாமே பச்சை பசேன்னு. நீங்கள் அங்கே போனால் எல்லா விதமான புதிய பழங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். புதிய பழங்கள், பூக்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். அப்போது உங்கள் வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக இருக்கிறத ஆண்டவர் காடாக மாற்றி விட்டார் என்றால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். ஒரு காட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நம்ம கேட்டது போல் பச்சை பசேன்னு புல்லுள்ள இடங்களை வைத்து அந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார் என்று நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு வேளை வனாந்தரமாக இருக்குதா? இன்றைக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக மாறும் மட்டும் இல்லாமல் காடாக எண்ணப்படும். இந்த நாளில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை ஒரே ஒரு ஆசீர்வாதத்தோடு விடுகிறதே இல்லை. நம்ம எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அவருடைய சமூகத்தை மாத்திரமே நம்ம பின்பற்றி நடக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்களும். நீங்கள் பார்க்கலாம், யோபோட வாழ்க்கையில்
முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாம் பார்க்கலாம். ஒருவேளை இந்த நாள் நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுறதுனா, உங்கள் வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக நீங்கள் நிறைய பேருக்கு கனித்தருக்கு ஒரு மரமாக இந்த நாளில் கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாங்க.